அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக அவருடைய மாளிகையிலே ரபியுல் அவ்வல் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு உலகத்திலே பல வகையான பாக்கியங்களை தருகிறார். 3 வகையான பாக்கியங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது அறிவு என்பது ஒரு பாக்கியம், ஒரு செல்வம். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அறிவை கொடுப்பதில்லை, இந்த பாக்கியத்தை கொடுப்பதில்லை. இரண்டாவது சொத்து செல்வங்கள். எல்லோரும் பணக்காரர்களாக இருப்பதில்லை, வறியவர்களை பார்க்கிறோம், கஷ்டப்படுபவர்களை பார்க்கிறோம். மூன்றாவது பிள்ளை செல்வம். அதனை பற்றி தான் நாங்கள் இப்போது பேசியிருக்கோம். பிள்ளை பாக்கியம். இந்த மூன்றும் அல்லாஹு தஆலாவுடைய பாக்கியங்கள், அதே நேரம் சோதனைகள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனைகள், ஃபித்னா என்று குர்ஆனிலே சொல்கிறார். சோதனை என்றால் என்ன? சோதனை என்றால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அது சம்பந்தமாக விசாரிப்பார். உதாரணமாக சொத்துக்கள், செல்வங்கள் என்றால் நீங்கள் அந்த சொத்து செல்வங்களை எப்படி தேடினீர்கள், எப்படி பாதுகாத்தீர்கள், எப்படி செலவு செய்தீர்கள் என்று கேட்பார். சோதனை தானே. இரண்டாவது பிள்ளை குட்டிகள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற பிள்ளைகள், பிள்ளை பாக்கியம் என்று நாங்கள் சொல்வோம். ஹலாலான முறையில் தானா பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். ஹலாலான முறையிலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் தானா நீங்கள் அவர்களை வளர்த்து எடுப்பீர்கள், அவர்களுக்கு தேவையான தர்பியாவை கொடுப்பீர்கள் என்று கேட்பார். ஹராமான முறையிலே பெற்றெடுத்திருந்தால், நல்ல முறையிலே அந்த பிள்ளைகளை வளர்க்காவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். எது மாதிரி என்றால், எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களை நாங்கள் ஹராமாக திரட்டி இருந்தால், ஹராமான முறையிலே பயன்படுத்தி இருந்தால், அது சம்பந்தமாக எங்களிடத்திலே அவன் விசாரிப்பானே. அது மாதிரி தான் அந்த பிள்ளை. அறிவும் அப்படித்தான். அறிவு என்பது ஒரு சோதனை. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அறிவு பாக்கியத்தை கொடுப்பதில்லை. நீ கற்ற அறிவை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இஹ்லாஸோடு, நல்ல நோக்கத்தோடு நீ அந்த கல்வியை படித்தாயா, அந்த கல்வியின் பிரகாரம் நீ அமல் செய்தாயா, அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இதே 3 வகையான சோதனை. பிள்ளை பாக்கியம் என்பதும் ஒரு சோதனை, அறிவு என்பதும் ஒரு சோதனை, சொத்து செல்வங்கள் என்பதும் ஒரு சோதனை. குறிப்பாக நாங்கள் பார்க்க போகிற இந்த பிள்ளைகளை எப்படி நாங்கள் சோதனைகளாக பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பதில்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ அஸ்ஸுபூர். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை பரிசாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை பரிசாக கொடுக்கிறான், கிஃப்டாக கொடுக்கிறான். சில நேரங்களில் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கிறான். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளை பாக்கியம் இல்லாமல் செய்கிறான். பாருங்கள் எவ்வளவு அழகாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சிலருக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு ஆண் பிள்ளைகளை மாத்திரம் கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கிறான், இன்னும் சிலர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல். நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். எத்தனையோ வகையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. உள்நாட்டுல வெளிநாட்டுல எத்தனையோ வகையான டாக்டர்ஸ் எல்லாம் காண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லை? அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். சிலர் எவ்வளவு எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா அந்த ரிசல்ட்டை கொடுக்கல? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சிலர் நல்ல உழைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க, ஆனா பணக்காரனாக மாட்டாங்க, தொடர்ந்து வேலையாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அவன் தான். ஆனா முயற்சி செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த பிள்ளை பாக்கியம் என்பது எப்படி சோதனை என்று நாங்க பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது ஃபித்னான ஒரு இடத்துல சொல்றான், சோதனை என்று சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் எப்படித்தான் அது ஒரு பரிசு என்று சொல்றான். பிள்ளைகளே பரிசு, விபத்து பரிசு, ஃபித்னா சோதனை என்று சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு சாலிஹான பிள்ளையாக அந்த பிள்ளையை நாங்க பெற்று வளர்த்து எடுத்துட்டு போனால் நாங்க மௌத்தானத்துக்கு பின்னாலேயும் அந்த பிள்ளைகளுடைய நலவுகள், துஆக்கள், பிரார்த்தனைகள் எங்களுக்கு கிடைக்கும். எனவே சோதனையாக தரப்பட்ட பிள்ளைகள், இன்னொரு இடத்துல வருகிறது ஜீனா, கவர்ச்சியாக தரப்பட்ட பிள்ளைகள், அவங்களை நாங்க மௌத்தானத்துக்கு பின்னாலேயும் கூட எங்களுக்கு துஆ செய்யக்கூடியவங்களாக மாற்றிட்டு போவோம். இப்ப நான் ஒவ்வொருவரும் கேட்டு பார்ப்போம், நான் மௌத்தானால் என்னுடைய பிள்ளை எனக்கு துஆ செய்யக்கூடிய நிலைமையில நான் வளர்த்துட்டு போயிட்டிருக்கிறேனா? எனக்கு துஆ செய்யக்கூடிய நிலைமையில இப்போ உள்ள சூழ்நிலையில எனக்கு என்னுடைய பிள்ளை துஆ செய்யுமா? எப்ப துஆ செய்யும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் மௌத்தானத்துக்கு பின்னால், ஆனா 3 விஷயங்களை தவிர. முதலாவது அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை, இரண்டாவது சதகத்துல் ஜாரியா, மூணாவது பயன் தரக்கூடிய அறிவு. இதுல மற்ற ரெண்டையும் நாங்க விடுவோம். நாங்க மௌத்தானா எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய நிலையில் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று நாங்க கேட்டு பார்ப்போம். எப்ப துஆ செய்வாங்க? அவங்கள நாங்க வளர்க்க வேண்டிய முறையில வளர்க்கிறோம். எங்கள் மீது அவங்களுக்கு அன்பு ஏற்பட்டா, எங்கள் மீது ஒரு மரியாதை ஏற்பட்டா, எங்கள் மீது ஒரு நன்றி கடன் அவங்களுக்கு வந்தா. நாங்க பேப்பர்ல பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால, இலங்கையில் இருக்கிற எல்டர்ஸ் ஹோம், மகளு மடம் என்று சொல்வார்கள். அதாவது வயோதிபர் மடம். இங்கள்ல இருக்கிற பெரும்பாலான வயோதிபர்கள் யார் என்று கேட்டால் பெரிய பெரிய படிச்சவங்கட தாய் தகப்பன்மார், டாக்டர்மார், என்ஜினியர்மார், லோயர், இப்படி பெரிய பெரிய சம்பளங்கள் எடுக்கிறவங்க, பெரிய பெரிய கம்பெனிகள்ல டிரெக்டர்ஸ்களா இருக்கிறவங்கட தாய் தகப்பன் தான் அந்த மகளு மடமையில அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பேப்பர்ல ஒரு தகவல் வந்து இப்ப நேரத்துல மிச்ச வருஷங்களுக்கு முன்னாள். அப்ப அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்துல அந்த படிச்சவங்க டாக்டர் சொல்லுவோமே, என்ஜினியர் சொல்லுவோமே, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்துல அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு அறிவை மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். டாக்டர் ஆகிறதுக்கு, லோயர் ஆகிறதுக்கு, என்ஜினியர் ஆகிறதுக்கு, பெரிய பெரிய போஸ்டுகளுக்கு வாரத்துக்கான அறிவு, மூளையை மட்டும்தான் வளர்த்தி அந்த பிள்ளைய அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தல, அந்த பிள்ளைக்கு இபாதத்துக்களை சொல்லி கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு அகலாக்குகளை கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு மனசுல ஈவிரக்கத்தை உற்பத்தி செய்யல. அதனால என்ன நடந்துச்சு? அந்த பிள்ளைகள் இப்ப அந்த தாய் தகப்பனை பழி வாங்குறான், தாய் தகப்பனை பழி வாங்குறான். எங்களை சின்னத்துல ஒழுங்காக வளர்த்தல்ல, எனவே நாங்க உங்களை கவனிக்க மாட்டோம். நீங்க போய் இருக்க வேண்டிய இடம் இந்த எல்டர்ஸ் ஹோம்ல தான். இவ்வளவு பெரிய அநியாயம் யோசிப்பாரு. இஸ்லாத்துல எல்டர்ஸ் ஹோம் ஒன்று இல்லை, இஸ்லாத்துல எல்டர்ஸ் ஹோம் ஒன்று இல்லை. அப்ப சின்ன வயசுல அந்த பிள்ளைகளோட நெருக்கமாக இஸ்லாம் சொன்ன மாதிரி அன்பாக இரக்கமாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தர்பியத்தை கொடுத்து, கற்பிக்க வேண்டிய கல்விகளை கற்றுக் கொடுத்து, எங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் மற்றவர்களை பாவிச்சாவது அந்த கல்விகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து, அவங்களை அரவணைச்சு அவங்களோட அன்பாக இரக்கமாக நாங்க சின்ன வயசுல நடந்திருந்தால் அது எங்களுக்கு பிற்பட்ட கால பிரிவுல பிரயோசனம் அளிக்கும். நாங்க ஒரு துஆ ஒன்று கேட்போம், குர்ஆன் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவோம், ரப்பனா குஃபிர் லனா வலிவாலிதைனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நாங்க சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரம், நல்லா கவனிச்சுக்கணும் துஆ எப்படி வருது. நாங்க சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரத்துல எங்களுடைய தகப்பனும் தாயும் இரக்கமாக வளர்த்தது போல, இரக்கமாக வளர்த்தது போல இப்ப அவங்க வயோதிபர்களாக மாறி இருக்கிறாங்க. யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு துஆ. அந்த துஆவுக்குள்ளேயே ஒரு தர்பியத் இருக்கு, அந்த துஆவுக்குள்ளேயே ஒரு பெரிய போதனை அடங்கி இருக்கு. அந்த துஆவுல என்ன சொல்றோம்? ரப்பனா குஃபிர் லனா வலிவாலிதைனா, யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய தாய் தகப்பனுக்கும் ரப்பிர்ஹம்ஹுமா அவங்க 2 பேருக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக, கமா ரப்பயானி ஸகீரா நாங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்துல எங்களை அவங்க வளர்த்தது மாதிரி. எப்படி வளர்த்தாங்க? இரக்கத்தோட அன்போட வளர்த்தாங்க. எனவே இப்ப யாருன்னா நீ அவங்களை பொறுப்பெடுப்பாயாக. வயோதிபர்களாக தாயும் தகப்பனும் மாறியதுக்கு பின்னால உள்ள கேட்கிற துஆ எப்படின்னா, யாருன்னா நாங்க கவனிக்கிறோம் தான், ஆனா உன்னுடைய அருள் கண் கொண்டு நீ என்னுடைய தாய் தகப்பனை நோக்க வேணும், அவங்களோட மனசுல நிம்மதியை கொடுப்பாயாக, அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை செய்வாயாக, அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் துன்பங்களை நீக்குவாயாக, அவங்கள நீ பொருந்திக் கொள்வாயாக சொல்லி பிள்ளை துஆ கேட்கு. எப்ப கேட்கும்னு சொன்னால், இப்ப அந்த பிள்ளையோட வயசு ஒரு 35-40 வச்சுக்கொள்வோம், தாய் தகப்பன் வயசு ஒரு 80-90 வச்சுக்கொள்வோம். இந்த பிள்ளை கேட்குது துஆ. ஏன் அந்த துஆவை கேட்குது என்று சொன்னால், அந்த பிள்ளையோட மனசுல அந்த தாயை தகப்பனை பத்தி உள்ள ஒரு பெரிய ஒரு மகிமை ஒன்று வந்து, அப்ப அந்த சின்ன பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கிற நேரம் அப்படி வளர்த்திருக்கிறான். நீ மற்றவங்களுக்கு கொடுத்தால்தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, மற்றவங்களுக்கு நான் கொடுத்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை
நான் நினைக்கிறேன் குவைத் நாட்டில் நினைக்கிறேன் ஒரு சம்பவம் வந்து பதிவு செய்யப்பட்டு சில நேரங்களில் அந்த சம்பவத்தை நீ கேள்விப்பட்டிருக்கு. ஒரு சம்பவம் வந்து கேள்விப்பட்டு ஒரு மகன் அவருக்கு நல்ல வசதி கார் இருக்குது, நல்ல வீடு வாசல் இருக்குது, நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்குது. தன்னுடைய வீட்டுல தன்னுடைய உமாவை வாப்பாவை பார்த்து கொண்டிருக்கிறாரு. உமா காலம் சென்று போனாங்க, வாப்பாவை பார்க்கறதுக்கு சரியான கஷ்டம். அவருடைய வயசு வந்து அதை பார்க்க விட்டுறது இல்லை. அல்லது வீட்டுல அவரு கொஞ்சம் சரிதானே வயது போனா கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அப்ப அவரால் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வாப்பாவை ஏற்றி கொண்டு என்ன செய்யறாரு போறார். பேசிட்டு ஒரு பஸ் ஹால்ட் ஒன்றுல அந்த வாப்பாவை இறக்கி விட்டுட்டு அவரு அப்படி வாகனத்தை எடுத்துக்கிட்டு போறாரு. அப்ப சின்ன கால வந்த இன்னொரு வாகனத்துல இன்னொருவர் வந்து கேட்கிறாரு அந்த வயோதிபர்கிட்ட, உங்களோட மகனா அது? யார் போறது? எங்கட மகன் தான். ஏன் விட்டுட்டு போறாரு? அவர் வீட்டுல என்னையே பாக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறான். அப்படியா? ரைட். அப்படியா இருந்தால் ஏன் அப்படி நடந்துச்சு என்று நினைக்கிறீங்க? இல்ல, இதை விடவும் நான் என்னுடைய வாப்பா அம்மாவை மோசமாக நடத்தினேன், அதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் நாங்க எங்கட பிள்ளைகளை அன்பாக இரக்கமாக நாங்க வளர்த்திருந்தால், நாங்க எங்கட தாய் தகப்பன அன்பாக இரக்கமாக நாங்க பார்த்திருந்தா அல்லாஹ் தஆலா அதுக்கு ஏற்பாடு செய்வான். அல்லாஹ் தஆலா அதுக்கு ஏற்பாடு. இது அல்லாஹ் தஆலாவுடைய பூமி, அவனுடைய சட்டத்திட்டங்கள், அவனுடைய விஷயங்கள் எல்லாம் இங்க நடக்குது. அவன் இல்லாம இந்த பூமியில எதுவுமே நடக்கிறது இல்லை. இப்ப நாங்க எங்கட பிள்ளைகள் விஷயமாக கவனம் எடுக்க வேணும், மிக கவனம் எடுக்க வேணும். இன்றைக்கு பிள்ளைகள் நிறைய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போறல்ல, அகதியாவுக்கு போறல்ல, மதரசாவுக்கு போறல்ல. தாய் தகப்பன் பொறுத்தவரை அந்த பிள்ளைகளை பத்தி எந்த கவனமும் கிடையாது. அந்த பிள்ளை யாரோட நண்பனாக இருக்கிறான், எந்த கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடுறான், அவன் என்ன சாப்பாட்டு சாப்பிடுறான், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹோம் ஒர்க் செய்யறானா இல்லையா, இன்றதை பாக்குறதுக்கு தாய்க்கு தகப்பனுக்கும் நேரம் கிடையாது. அதனால அந்த பிள்ளை தானாக வளருது. இந்த இதுல வயல்கள்ல நாங்க கலைகளை நாங்க பாக்குறோமே, கலைகள் வளர்ற மாதிரி அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அண்மையில நான் ஒரு வீடியோன்னு பார்த்தேன். ஒரு போலீஸ்காரர் பேசுறார், பெரிய கூட்டம் ஒண்ணு. அவர் சொல்றார், நான் சிறைகளுக்கு போயிட்டு பார்த்திருக்கிறேன், சிறைகளுக்கு நான் போயிட்டு பார்த்திருக்கிறேன். அந்த சிறையில் இருக்கிற ஆட்களை பத்தி உள்ள ஆய்வு ஒன்று நாங்க செஞ்சு பார்த்தோம். நாங்க இன்றைய காலையில பொதுபாவில பார்த்தோம், 21% கைதிகள் முஸ்லிம்களுடைய கைதிகளாக இருக்கிறாங்க. 100 பேர் இருந்தா அது 21 பேர் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. அது ஒரு கவலைக்குரிய தகவல். இவர் சொல்றாரு, இந்த போலீஸ்காரர் சொல்றாரு, நான் சிறைகளுக்கு போயிட்டு ஒரு ஆய்வு செய்து பார்த்த நேரத்துல அந்த சிறையில இருக்கிற 190% கைதிகள் ஜெயில் பண்ணப்பட்டிருக்கிறவங்க யார் என்று பார்த்தால் அந்த கைதிகள் சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரத்துல, அந்த பிள்ளை அவங்க சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரத்துல, சிறு வயதுல அவங்க அபியூஸ் பண்ணப்பட்டவங்க. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அபியூஸ் என்ன. சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறாங்க. துஷ்பிரயோகம் என்ன? சின்ன வயசுலேயே அவனுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகளுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. மனசு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பெற்றாருடைய நடவடிக்கை வீட்டிலே அமைந்து விட்டது, சமூகத்திலே அமைந்து விட்டது. நல்ல ஞாபகம். எனவே சின்ன பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிற நேரம் அவங்க மிச்ச மென்மையான வயசுல இருக்கிறாங்க, சின்ன வயசுல இருக்கிறாங்க. அந்த மனசுல வேண்டியதை எங்களுக்கு விதைக்கலாம். பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் மாதிரி, அதுல நாங்க எதையும் தூவலாம், எதை தூவினாலும் அது முளைக்கும். மிச்சம் நல்ல ஒரு சொப்டான நல்ல வளமான ஒரு நிலம் அது. அதுல நாங்க குஃபுர விதைச்சாலும் அது விதைக்கலாம், சிறுக்க விதைச்சாலும் விதைக்கலாம், நல்ல பண்பாடுகளை விதைச்சாலும் அதுவும் வளரும். இந்த பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒன்று அந்த தாய் தகப்பனுடைய அடி பேச்சு உத அல்லது மோசமான வார்த்தைகள் திட்டு இது மாதிரி விஷயங்களுக்கு பலியாகின பிள்ளைகள், இது மாதிரி விஷயங்களுக்கு பலியாகின பிள்ளைகள். அல்லது அவங்களோட பியர் குரூப்ஸ் நாங்க சொல்லுவோம். பியர் குரூப்ஸ் அவருடைய சம வயது பிள்ளைகளால துன்புறுத்தப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவர்கள், மோசமான வார்த்தைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தர்பியத்து அந்த இது கிடைக்கல. அப்படியானவங்க தான் அந்த 90% கைதிகள் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன பருவம், இந்த கை குழந்தை பருவம், சிறுவர்களாக இருக்கிற பருவம், இளைஞர்களாக இருக்கிற பருவம் மிக முக்கியமான பருவம். நாங்க நினைச்சு கொண்டிருப்போம் அந்த பருவத்துல எதுவும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படி நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ரடார்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி தான் நம்மளோட உள்ளம். அது மாதிரி எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு பிளைட் வந்தாலும் அந்த பிளைட் அந்த ரடார்ல படும். அது மாதிரிதான் சின்ன பிள்ளைகளோட உள்ளம். நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம், நாங்க வீட்டுல பேசுற இந்த பேச்சு அந்த பிள்ளைக்கு எதுவும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது, எங்களுடைய ஒரு சின்ன நடவடிக்கை என்ன அந்த பிள்ளைய மனசை பாதிக்குமா இல்லை அப்படியெல்லாம் யோசிப்போம். நாங்க அப்படி அல்ல.
அந்த புள்ள நுணுக்கமாக பாக்குதுங்கள. எங்கட போட்டோ காப்பி தான் எங்கட பிள்ளை. அந்த புள்ள சண்டை பிடிக்கிறது என்றால் சண்டை பிடிக்கிறத பழகிறது எங்கள்கிட்ட இருந்துதான். அந்த பிள்ளை பக்கத்து வீட்டாரோட அன்பாக இரக்கமாக நடக்குதுன்னு அது தாய் தகப்பன்ட்ட பாக்குது. அப்படியான பண்பு இருக்குதான் சொல்லி மற்றவங்களோடவும் தாய் தகப்பனை கூடுதலாக நம்பு. தாய் தகப்பன் செஞ்சு அது சரியா தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. ஆனாலும் சின்ன வயசுல மிச்சம் கவனமா இருக்கும். பிள்ளைகளுக்கு முன்னால பேசுற பேச்சு, எங்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அந்த பிள்ளை பார்த்து அந்த பிள்ளை அப்படியே அதை உறிஞ்சு கொள்ளும். இப்ப பாருங்க, இப்ப கொழும்புல பிள்ளைகள் பேசுற பேச்சு, வேறுவலையில பேசுற பேச்சு, கிழக்கு மாகாணத்துல பேசுற பேச்செல்லாம் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுறது. அதே எங்கிருந்து படிச்சான்? தாய் தகப்பன்றது மொழியை மட்டும் படிச்சிருக்கிறான். மொழியை மட்டுமல்ல படிச்சது, பண்பாடுகளை படிச்சிருக்கிறாங்க, ஒழுக்கத்தை படிச்சிருக்கிறாங்க, இபாதத்துக்களை படிச்சிருக்கிறாங்க. தாய் தகப்பனும் தஹஜ்ஜத் தொழுகிறத பிள்ளை கண்டிச்சுன்னா கட்டாயமாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த பிள்ளை அதை பழகும். நீங்க வீட்டுல ஒரே சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க கணவனும் மனைவியும் சொன்னா அந்த பிள்ளை அதை பார்க்கும். அந்த பிள்ளையும் சண்டை பிடிக்கிற ஒரு பிள்ளையாகத்தான் நிச்சயமாக வரும். தமிழ்ல எத்தனையோ பழமொழிகள் இருக்கு. 5 வளையாவிட்டால் 50 வளையாது, 5 வளையிறது. 5 தான் அதை வளைச்சி சரி பண்ணி ஒரு அளவுக்கு எடுக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அப்படின்னு. இளமையில நாங்க கொடுக்கிற அந்த கல்வி அந்த பண்பாடு அவங்களோட வாழ்க்கையில நிறைய காலம் அவங்களுக்கு பிரயோசனம் பண்ணி. 5 வளையாவிட்டால் 50 வளையாது. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம், தொட்டில் இன்னொரு காலம். இதெல்லாம் அந்த காலத்துல தமிழ்ல சொல்லப்பட்ட பழமொழிகள். அதுல பெரிய அர்த்தம் இருக்கு. தொட்டில பழகுறதுதான் சுடுகாடு மட்டும். மக்பராவுக்கு போகும் வரைக்கும் அதுதான் பழக்கம். அதை மாத்துறதுக்கு இயலாது. அந்த தாய் தகப்பனு போடுற பவுண்டேஷன்ல தான் அது எல்லாமே இருக்கு. இப்ப நாங்க யோசிச்சு பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம், ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த நாட்டில்? இன்றைக்கு பயங்கரவாதியாக ஒருவன் இருக்கிறான் என்றால், இன்றைக்கு ஒருவன் கல்வனாக இருக்கிறான் என்றால், இன்றைக்கு இந்த நாட்டில் நிறைய கொள்ளைகளையும் கொலைகளையும் செய்கிறான் என்றால், நிறைய போதை வஸ்துக்களுக்கு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்றால், அதற்கு அடிப்படையான காரணம் வேறு எதுவும் அல்ல, அவனுடைய வளர்ப்பு சரியாக இருக்கல்ல. சின்ன வயசுல அவனுடைய வளர்ப்பு சரியாக இருக்கல்ல. கல்வர்கள் புதன் கிரகத்திலிருந்து வாரவங்க அல்ல, செவ்வாய் கிரகத்திலிருந்து வாரவங்க அல்ல. கல்வர்களை உருவாக்குறது வீடு, பயங்கரவாதிகள் உருவாக்குறது சமூக சூழல். சமூக சூழல் எவ்வளவுதான் கெட்டதாக இருந்தாலும் வீட்டுல சரியான அஸ்திவாரம் ஒன்று கொடுத்தால் அவன் டில்லிக்கு தான் போனாலும் கனடாவுக்கு போனாலும் அவனுடைய ஈமான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. காரணம் அவனுக்குரிய அஸ்திவாரம், அவனுக்குரிய சரியான வித்து வீட்டுல போடப்பட்டிருக்கு, தாய் தகப்பனால போடப்பட்டிருக்கு. நான் ஒவ்வொருவரும் யோசிப்போம், சிம்பிளான விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கிய அந்த குர்ஆன்ல சூரத்து நூர் எனப்படக்கூடிய அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை சொல்றாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கணும். சூரத்து நூர் எனப்படக்கூடிய அத்தியாயம், அதுல வருகிறது எப்படி? உங்களில் யாரெல்லாம் பருவ வயதை அடையவில்லையோ, அவங்க பிறந்ததுல இருந்து பருவ வயதை அடையும் வரைக்கும் உள்ள காலம், உதாரணமாக ஒரு 12-13 வயசு, அப்படியான வயசுல உள்ளவர்கள் கூட, நல்லா கேட்டுக்கணும், இது என்னுடைய கருத்துல குர்ஆன்ல சொல்லப்பட்ட கருத்து, அப்படியானவர்கள் கூட வீடுகளினுடைய அறைகளுக்குள் நுழைகின்ற பொழுது அவர்களும் அனுமதி கேட்டுக்கொண்டுதான் போக வேண்டும். ஒரு 2 வயசுக்குள்ள 3 வயசுக்குள்ள 4 வயசுக்குள்ள தன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இருக்கின்ற ஒரு அறைக்குள் போகின்ற சந்தர்ப்பத்திலே சலாசு ஔராத்தில் லக்கும், 3 ஔரத்துக்கள் குர்ஆன்ல சொல்றதாக, மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ரி வஹீன தضعون ثيابكم عند الظهيرة ومن بعد صلاة العشاء. சுபஹுக்கு முன்னால் உள்ள நேரம், பகல் நேரத்தில் நீங்கள் எல்லோரும் ஆடைகளை சற்று தளர்த்தி ஓய்வெடுக்கின்ற நேரம், இஷாவுக்கு பிறகுள்ள நேரம். இந்த 3 நேரத்திலையும் அந்த சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய தாய் தகப்பன் தூங்குகின்ற அறையாக இருக்கலாம், அல்லது வேறு யாரும் ஓய்வெடுக்கின்ற அறையாக இருக்கலாம், அந்த அறைக்குள்ள நுழைகிற நேரத்துல அனுமதி கேட்டுக்கொண்டுதான் நுழையும். இது என்ன? இது நாங்க யோசிப்போம், இந்த சின்ன பிள்ளை எப்படி அனுமதி கேட்டுக்கொண்டு போறது அப்படின்னு நாங்க யோசிப்போமே. அது அடுத்த பக்கத்தை நாங்க பார்ப்போம். அடுத்த பக்கம் என்ன என்று கேட்டால், அந்த அறைகளுக்குள் இருப்பவர்கள் இந்த பிள்ளை எந்த நேரமும் வந்துவிடும் என்பதை எதிர்பார்த்து தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் இந்த பிள்ளை திடீரென அந்த அறைகளுக்குள்ள நுழைஞ்சால் அங்க தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் அங்கு காணக்கூடாத காட்சிகளையோ அங்கு அவயவங்களையோ அந்த பிள்ளை பார்த்திடக்கூடாது. இதுதான் சட்டம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க
தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். தாய் தகப்பனுடைய ஔரத்துக்களை கூட அவங்களால பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட பார்த்துடக்கூடாது. இந்த 3 சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னதுக்கு காரணம், வழக்கமா ஓய்வெடுக்கிற, தூங்குற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இல்லையா, அந்த 3 நேரம் பிள்ளைகளுக்கு நாங்க இந்த சட்டத்தை எவ்வளவு சொல்லிக் கொடுத்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இருக்கின்ற அறைக்குள் நான் நுழைவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டுக்கொண்டுதானா நுழைய வேண்டும் கேட்கிறாங்க கேள்வி. ஆம், அனுமதி கேட்டுக்கொண்டுதான் நீங்க நுழையும். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, உன்னுடைய தாய் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக, தெளிவாக சொல்றேன், ஹதீஸ் அப்படிதான் வருது, நிர்வாணமாக இருப்பதை நீங்கள் காண விரும்புவீர்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க. அது என்னென்றால், மனிதனுடைய கண்கள் படக்கூடாத இடங்கள்ல கண்கள் பற்றத்துக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சிடக்கூடாது. அப்ப இப்ப ஹேண்ட்போன்ல, தியேட்டர்ல, ரோட்ல, இப்படி எல்லாம் என்னென்னமோ எல்லாம் இருக்கு. அது மனுஷனுடைய உணர்வுகளை பாதிக்கும். சின்ன வயசுல இருந்தாலும் அவன் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வீட்டுக்குள்ள கூட அந்த ஏற்பாட்டை நாங்க செஞ்சு கொள்ளக்கூடாது. பாருங்க எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு சொல்லி, எவ்வளவு தூரம் அந்த மனிதர்கள் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல தாக்கத்தை விளைவிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணம். அப்ப எனவே நாங்க யோசிக்கணும், எங்கட பிள்ளைகளை எங்களுக்கு துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, நல்ல ஆலிம்களாக, ஹாபில்களாக, நல்ல டாக்டர்களாக, என்ஜினியர்மாராக, அல்லது நல்ல பெரிய 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 படித்தவர்களாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, பள்ளிவாயலுடைய நிர்வாகிகளாக, பெரிய விஞ்ஞானிகளாக, சமூகத்துக்கு நல்ல பல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக உருவாக்கணும். அது எப்படி உருவாக்கணும்? அதுக்கான அடித்தளம் என்ன? அதுக்கான பவுண்டேஷன் என்ன? எல்லாரும் மனசையும் இப்போ ஓடும். இப்படி நாங்க பேசுற நேரம், இப்படி எங்கட பிள்ளையோட நாங்க உருவாக்க போறோம். அவன் பயங்கரவாதியாக, கல்வனாக, குடு அடிப்பவனாக, கோட்ல போறவங்களுக்கு கல்லு வீசுபவனாக, உதவாக்கரையாக அவன் உருவாக கூடாது. எங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் இருப்பாங்க, எங்களுக்கு பேர பிள்ளைகள் இருப்பாங்க, எங்க சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, எங்க சாச்சா மாமா சாச்சி மாமி அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் பிள்ளைகள் தான், எங்கட பிள்ளைகள் மாத்திரமல்ல. இவங்க எல்லாருக்கும் நாங்க முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற 2வது கட்டமாக, இந்த சாலிஹான பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு இஸ்லாத்துல என்ன ஏற்பாடுகளை சொல்லி இருக்கு, என்ன ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஏற்பாடு என்னென்றால், திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே அதுக்காக பிளான் பண்ணணும். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பிளான் பண்ணணும். சாலிஹான பிள்ளையோடு கிடைக்கிறது. அது எப்படி? சாலிஹான மனைவியை அடைந்து கொள்வதற்கு எதிர்கால துணை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அங்கிருந்து பிளான் பண்ணணும். ஒரு மனைவி தனக்கு வரக்கூடிய கணவன் சாலிஹானவனாக அமையறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம். அந்த பிள்ளைக்கு அந்த ஏற்பாட்டை நாங்க செஞ்சு கொடுப்போம். அப்பவே திருமணம் முடிப்பதற்கு முன்னால இருந்து அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும். என்னது? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால நல்ல மார்க்கமுள்ள, நல்ல பண்பாடுள்ள, அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு துணையை தெரிவு செய்தால் அந்த 2 பேருக்கும் கிடைக்கிற பிள்ளை சாலிஹான பிள்ளையாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணம். அப்ப அதுதான் முதலாவது ஸ்டெப். ரைட். இப்ப இந்த 2 பேருக்கும் கிடைக்கிற அந்த பிள்ளை சாலிஹான, 2 பேருக்கு கிடைக்கிற அந்த பிள்ளை சாலிஹானதாக மாறும் என்றது ஒரு அடிப்படை. 2வது, அந்த பிள்ளை பிறந்த உடனே செய்ய வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு சொல்லி தருது. பாங்கு சொல்றது வலது காதுல, இடது காதுல காமத்து சொல்றது, அந்த பிள்ளையினுடைய தலையை இறக்கி அந்த மயிரின் அளவுக்கு வெள்ளியை தர்மம் செய்வது, அக்கீகா கொடுக்கிறது, நல்ல அழகான பெயரை வைக்கிறது, அப்படி வார நேரம் 7 வயது வரும் பொழுது தொழும்படி சொல்வது, படுக்கையிலே பிடித்து வைப்பது, 10 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களை சற்று கடினமாக கொஞ்சம் கண்டிப்போட தொழுகிறதுக்கான ஏற்பாடு, அடிக்க கூட முடியும் என்று இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்துல சும்மா தெளிவாக சொல்லப்பட்டு, ஏனைய மார்க்கங்கள்ல ஏனைய சமயங்கள் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப நாங்க இதெல்லாம் செய்யறோமா? நாங்க பார்ப்போம். இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோமா கடந்த காலம்? இதுவரைக்கும் செய்யலண்டா எதிர்காலத்துல சாலிஹான பிள்ளைகளை, எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை, நாட்டுக்கு பிரயோசனமான, உலகத்துக்கு பிரயோசனமான பிள்ளைகளை நாங்க உருவாக்க கஷ்டம். சும்மா உருவாகிறோம். நாங்க நேரத்தோட சொல்லி இருக்கிற மாதிரி, நீங்க வயல்களை பார்த்தா களைகள் எல்லாம் வளரும். அந்த களைகளுக்கு எந்த பசலையும் போட தேவையில்லை, தானாக வளரும். அது மாதிரி கெட்ட பிள்ளை ஒன்று உருவாகிறதுக்கு நாங்க பெருசா எதுவும் பங்களிப்பு செய்ய தேவையில்லை. நல்ல பிள்ளை உருவாகிறா தான் அதுக்கு முயற்சி தேவை, அதுக்கு நல்ல ஒரு ஃபிக்ர் தேவை, நல்ல ஒரு நியத்தோண்டு தேவை. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக நான் உருவாக்குவேன் நியத்து வச்சுக்கணும்.
என்னுடைய பேர பிள்ளைய நான் அப்படித்தான் உருவாக்குவேன். எனக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பிள்ளையாக, அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக, நல்ல ஒரு கல்விமானாக, நல்ல மார்க்க பக்தி உள்ள ஒரு பிள்ளையாக, சுத்தமான ஒரு பிள்ளையாக, இந்த பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்ட ஒரு பிள்ளையாக நான் உருவாக்க போகிறேன் என்ற நியத்தை வச்சுக்கொண்டுதான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும். அப்பதான் அதுல பரக்கத் தோன்றும். ஆக முக்கியமான பகுதி. இன்னொரு முக்கியமான பகுதி இருக்குது. நல்ல சாலிஹான பிள்ளைகளை உருவாக்குறதாக இருந்தால் தாயும் தகப்பனும் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல ரோல் மாடல்ஸ்களா அவங்க இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், தாய் தகப்பன்ட்ட உள்ள பண்புகள் தான் பிள்ளைகளே கடத்தப்பட்டது. தாய் தகப்பன்ட்ட உள்ள பண்புகள் தான் பிள்ளைகளே கடத்தப்பட்டது. அது ஜெனட்டிக் என்று சொல்வார்கள். பரம்பரையாக சில பண்புகள் வரும். உதாரணமாக தகப்பன் இயல்பாகவே நல்ல பரோபகாரியாக தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தால் பிள்ளைகள்கிட்ட அது வரும். தாயை பொறுத்தவரையிலேயே நல்ல இறக்க சுபாவம் உள்ள பெண், நல்ல குடும்பத்தோட அண்டி நடக்கக்கூடிய ஒரு பெண், பக்கத்து வீட்டாரோட எல்லாம் சரியான இறக்கம் வச்சுக்கொள்வோம். இயல்பாகவே வீட்டை நல்ல சுத்தமாக ஒழுங்காக வச்சுக் கொள்ளக்கூடிய ஒரு பெண், இப்படியெல்லாம் இருந்தால் அது நிச்சயமாக அது பிள்ளைகளே கடத்தப்படும். அப்ப பரம்பரையா ஒரு சில நல்ல பண்புகள் வரும். அதே நேரம் பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனை பார்க்கிறாங்க. அவங்களோட தொழுகை எப்படி இருக்கு, அவங்களோட பேச்சு எப்படி இருக்குது, அவங்களோட தான தர்மம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இஸ்லாமிய அடிப்படையில ஆடைகள் அணிகிறாங்களா, ஹலால் ஹராத்த பாப்பா என்ன செய்யறாரா, எங்கட வியாபார ஒழுங்குகள்ல கடைபிடிக்கிறாரா என்றதெல்லாம் பிள்ளைகள் பார்க்கிறான். என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகள் பார்க்கிறான். எனவே முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. அடுத்தது பிள்ளைகள் என்று வார நேரம் அவர்களோட சரியான இரக்கமாக பாசத்தோட அவர்கள் அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து வளர்க்கிறது தாய் தகப்பனுடைய பொறுப்பாக இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லாருடைய நாம் இறக்கமாக இருக்கும். ஆனா எங்கட பிள்ளை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, என்னுடைய தாயின் தகப்பனும் என்னோட சரியான அட்டாச்மெண்டோட இருக்கணும், சரியான நெருக்கமாக இருக்கணும், அக்கறையோட இருக்கணும், ஆர்வத்தோட இருக்கணும் ஒரு பிள்ளை எதிர்பார்க்கும். ஏன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பேசிக் கொண்டு எனக்கு பாதுகாப்பு தாங்க, இரக்கம் தாங்க, அரவணைப்பு தாங்கன்னு எல்லாம் கேட்கலாது. தாய் தகப்பன் தான் அது எதிர்பார்க்கும். தாய் தகப்பன் எந்த நேரம் எரிஞ்சு விழுகிறவங்களாக, கோபிக்கிறவர்களாக, எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கிறவங்களாக, எடுத்ததுக்கெல்லாம் பிள்ளைய குறை சொல்றவங்களாக இருந்தா அந்த பிள்ளைக்கு வீட்டுல தங்குறதுல கஷ்டம். அந்த பிள்ளை யோசிக்கும், இதை நான் பேசிக் கொண்டு வேற எங்கேயாவது எடுக்கணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க பார்க்கும், அங்கால பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எடுக்க பார்க்கும். ஆம்பளைகள் பெண் பிள்ளைகள்டையும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்டையும் எதிர்பார்க்கும். லவ் பண்றதுக்கான காரணங்களை தேடி பிடிச்சான். அடிப்படையான காரணம் என்னன்னா வீட்டில தாய் தகப்பன் அந்த பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தல. எனவே அன்பு தேவை ஒன்று பிள்ளைக்கு இருக்குது. அது ரோட்ல போற ஒருவனுக்கு கடிதத்தை கொடுத்து அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அல்லது ஏதோ ஒரு வகையில திருச்சி என்னமோ ஒரு வகையில் அந்த காதல் தொடர்பு ஆரம்பிக்கும். காரணம் என்ன? அந்த வீட்டுல அந்த பிள்ளையை கிடைக்க வேண்டிய பராமரிப்பு, அக்கறை, அரவணைப்பு, இரக்கம் இதெல்லாம் கிடைக்கல. அப்ப அந்த பிள்ளை விளங்கணும், என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என்னோட நெருக்கமாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான், அக்கறையா இருக்கிறான். அது போலியான அன்பு அல்ல. எனக்கு சுகம் இல்லாம வந்தா இந்த எங்கட தகப்பனுக்கு சரியான மாதிரி கஷ்டம், எங்கட தாய்க்கு சரியான கஷ்டம், நான் ஒரு நேரம் பசியோடு இருந்தா அது அவங்க பசியோடு இருந்த மாதிரி என்ற உணர்வு அந்த பிள்ளைக்கு வரவே. உண்மையாகவே போலியான அன்பு காட்டக்கூடாது. எங்கட பிள்ளை நாங்க பெற்று எடுத்துக்கிறோம், எங்களுக்கு அல்லாஹ் அந்த கிஃப்ட், அந்த பிள்ளையை சரியாக பராமரிக்கிறது எங்கட பொறுப்பு என்ற அந்த உணர்வு அந்த பிள்ளைக்கு வரவே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சம்பவங்களை நான் சொல்றேன். எந்த அளவு தூரம் இரக்கமாக இருந்தார்கள் என்றால், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறார்கள். தன்னுடைய பேர பிள்ளைகளை எல்லாம் கட்டி அணைச்சு மோந்து கொள்றாங்க. அந்த நேரம் அந்த பாதையில போறார் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர பிள்ளைகளை கொஞ்சி விளையாடுறத முத்தமிடுறத பார்த்த பொழுது அவங்க சொல்றாங்க, எனக்கு 10க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார், யாரோடையும் இதுவரைக்கும் நான் மோந்து கொண்டது கிடையாது, கிஸ் பண்ணது கிடையாது என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இரக்கத்தை பறித்து கொண்டதற்கு நான் என்ன செய்ய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரக்கம் இருக்கும், பாசம் இருக்கும், அந்த பிள்ளைகள் அது விளங்கும். இன்னொரு முறை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. சம்பவம் எல்லாம் ஒரு பலியமான சம்பவம், உங்களுக்கு தெரியும். அங்க போயிட்டு பார்த்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவண்டு போறாங்க. தவழ்றது, கையால காலால தவழ்றது. அவங்களுக்கு முதுகுக்கு மேலால ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு அன்ஹுமா இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி கொண்டு தவண்டு போறாங்கன்றா,
நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா வ நிஅமல் ஹம்லு ஹம்லுக்குமா. அதாவது அந்த 2 பேரையும் சுமந்து கொண்டு போற அந்த ஒட்டகை இருக்கிறது, நல்ல ஒட்டகை. ஒரு ஒட்டகையை தனக்கு ஒப்பிடுறான். அந்த ஒட்டகைக்கு மேலால இருக்கிற அந்த பாரம், அந்த 2 பாரமும் நல்ல பாரம் அப்படின்னு சொல்லி 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 வீட்டு அப்படியே தவண்டு வாரம். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பிஸியான மனுஷன். அவங்க சமூகத்துல எத்தனையோ வேலைகளை பார்ப்போம், எத்தனையோ வகையான வேலையை அவங்க பார்ப்போம். அவங்க சஹாபாக்களுடைய விஷயங்கள் பார்ப்போம், பள்ளியுடைய விஷயத்தை பார்ப்போம், நிறைய பொறுப்புகள் உள்ளவங்க. அவங்க அதுக்கு ஒரு டைம் எடுத்துட்டாங்க. எதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க? தன்னுடைய பிள்ளையை சந்தோஷப்படுத்துறதுக்கு, தன்னுடைய பிள்ளையினுடைய மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு. இப்ப நாங்க யோசிப்போம், எங்கட பிஸி ஷெட்யூல் ஆக இருக்கும், சில நேரங்கள் சரியான மாதிரி பிஸியாக நாங்க இருப்போம். ஆனா எங்கட பிள்ளைகளுக்காக வேண்டிய நேரத்தை கட்டாயமாக நாங்க ஒதுக்கியே ஆகணும். குறைஞ்சது சாப்பிட்டு மேசையிலேயாவது அவர்களோடு இருந்து கொஞ்சம் அன்பாக இரக்கமாக அவங்களோட சில விஷயங்களை நாங்க செவி மடுப்போம். பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு சொல்லும், இன்றைக்கு வாப்பா எனக்கு 90 மார்க்ஸ் கிடைச்சிச்சு என்னுடைய மேத்ஸ் பாடத்துல, எனக்கு 80 மார்க்ஸ் கிடைச்சிச்சு என்னுடைய சயின்ஸ் பாடத்துல என்று சொல்ற நேரம், அப்படியா மகள், மாஷா அல்லாஹ், உங்களுக்கு ஏலும், நீ இன்னும் முயற்சி போகணும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வான்னு துவா ஒன்று செஞ்சு அந்த பிள்ளைய கொஞ்சம் கட்டி அணைச்சி அப்படி ஒரு விஷ் பண்ணி அப்ரிசியேட் பண்ணி அப்படி செய்யற நேரம் அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் உடைய. உலகத்துல யாரு தான் அப்ரிசியேட் பண்ணாலும் பரிசு கொடுத்தாலும் ஒன்றும் பரிசு அல்ல. தாய் தகப்பன்ட்டு கிடைக்கிற பரிசு இருக்கு, அதுதான் பரிசு. ரைட். அப்ப இறக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தொழுது கொண்டிருக்கிறாங்க. அதுவும் பிரபலியமான ஒரு சம்பவம். ஜமாத்து தொழுவிக்கிறாங்க, பின்னால சஹாபாக்களிடம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. சுஜூதுல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல எழும்பல்ல, மிச்ச நேரம் சுஜூதுல ஜமாத் நடக்குது. சஹாபாக்கள் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது நடந்துட்டோ தெரியாது, ஏதாவது நடந்தா என்ன வஃபாத் ஆகிறோ தெரியாது. அப்ப மிச்ச நேரத்துக்கு பிறகுதான் இப்ப சஹாபாக்கள் அப்படி இப்படி எல்லாம் உப்பு எல்லாம் பார்க்கல, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளல. மிச்ச நேரத்துக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருந்து எழுதி வழக்கமாக தொழுவிக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, தொழுது முடிஞ்சு யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு வழக்கத்தை விடவும் உங்களுடைய சுஜூதை கொஞ்சம் அதிகமாக நீட்டினீங்க, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படின்னா, நான் சுஜூதுல இருந்த நேரத்துல என்னுடைய பேர பிள்ளைகள் கழுத்துல ஏறிக்கொண்டாங்க. நான் அவர்களை அவசரப்படுத்தி இறங்க செய்யாமல் பார்த்தேன். அப்ப நம்ம என்ன செய்வோம், ஷைத்தான் வந்துட்டான், கழுத்துல ஏறிட்டான், இல்ல ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சி அந்த பிள்ளைய வெளியே தள்ளி. அப்படியே நல்லா யோசிச்சு பாருங்க. மஸ்ஜித் நபவியில தொழுகை நடக்குது, பின்னால சஹாபாக்கள் எல்லாரும் ஜமாத்தாக இருந்து தொழுகிறான். அவ்வளவு பேர் சுஜூதும் நீட்டப்படக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை அமையும். தன்னுடைய பேர பிள்ளைகளுடைய மனசுல ஒரு சின்ன அளவாவது ஒரு கீறல், தன்னுடைய அப்பாவை பத்தி ஒரு மோசமான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. எங்கட அப்பா எங்களோட இறக்கும், அப்பா தானே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுக்கு அப்பா, பாத்திமா நாயுடைய பிள்ளைகள். அவங்க தொழுற நேரம் அப்படி பள்ளிக்குள்ள வந்தாங்க. நாங்க சின்ன பிள்ளைகளை பள்ளிக்குள்ள எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பள்ளிக்குள்ள கட்டாயம் சின்ன பிள்ளைகள் வரத்தான் செய்யும். அவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்து போட்டு வரணும், இப்படித்தான் மஸ்ஜிதுல நடந்து கொள்ளணும். ரைட். அப்படி அவங்க வழக்கமாகவே அப்படி செய்ய மாட்டாங்கன்னு கண்டா நாங்க அவங்களுக்கு சொல்றது, நீங்க பள்ளிக்கு வராம நீங்களும் சொல்லி. சில எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி அல்ல, கொஞ்சம் பெரளிக்கார பிள்ளைகளும் இருப்பாங்க தானே, அதனால சொல்லக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக அமையக்கூடாது தானே. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள அவங்க இப்படி நடந்திருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்னன்னா, நான் அவசரப்படுத்துவதை விரும்பவில்லை, அவசரப்படுத்துறத நான் விரும்பவில்லை என்றா அவர்களுடைய தேவையை நிறைவு செஞ்சுக்க முடியும் வரைக்கும் நான் அப்படி இருந்தேன். அவங்க இயல்பாக 2 பேரும் இறங்கிக் கொள்ளும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுல இருந்தாங்க. 2 சொல்றதுல இருந்து எங்களுக்கு விளங்குது எவ்வளவு தூரம் இந்த விஷயம் முக்கியமானது. அப்ப நாங்க என்ன செய்வோம், எங்க வியாபாரத்துக்கு நேரம் ஒதுக்குறோம். காலையில 6 மணிக்கு வீட்டுல இருந்து போனா ராவு 9 மணிக்கு வந்தாச்சு. வார நேரமே ஹேண்ட் போனை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வாரது, வந்து முடிஞ்சோடனே அங்க இருக்கிற டிவியில இருக்கிற சேனல்களை பாக்குறது. பிள்ளை சாப்பிட்டுச்சா, அந்த பிள்ளைக்கு சுகீனமா, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நேரம் ஏதாவது பிரச்சனைகளா, எதுவுமே செவிமடுக்கிறதுக்கு தகப்பனுக்கு நேரம் இல்லை. தகப்பண்ட உலகம் வேற ஒரு உலகம், எந்த நேரமும் குலைக்கிறது.
எந்த நேரமும் துனியாவுடைய இந்த ஆசை, எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த செல்வங்கள், பிள்ளை செல்வங்களுடைய தேவை என்ன நாங்க பார்க்கலையா? தாய் எடுத்துக்கொண்டாலும் தாய் தான், எல்லா தாயும் அப்படின்னு சொல்லல, எல்லா தகப்பனும் அப்படின்னு சொல்லல. தாயிட நிலைமை என்ன? உறுப்பு கழுகிறது, சமைக்கிறது, தூங்குறது, சில வீடுகள்ல எந்த நேரமும் ஒரு நாளைக்கு 3-4 சீரியல் பார்க்கறது, இதுலயே காலம் பேசு. எந்த நேரமும் ஹேண்ட்போன்ல நேரத்தை கடத்துறது. அந்த பிள்ளை யோசிக்குது, என் வீட்டுல எனக்கு வரவேற்பு கிடையாது, என் வீட்டுல அரவணைப்பு கிடையாது, என்ன அப்ரிசியேட் பண்றதுக்கு ஆள் இல்லை, என்னுடைய தாய் தகப்பனும் அவங்க 2 பேரும் பிஸி போட்டு அந்த பிள்ளை விரக்தி அடையும். அந்த பிள்ளைக்கு வீட்டுல இருக்கிறது விருப்பம் இல்லை. அந்த பிள்ளை எங்கேயாவது போகணும்னு யோசிக்கும். சம்பவம் சொல்லுவாங்க, அது உண்மையாக நடந்த சம்பவமா அல்லது விட்டு கட்டப்பட்ட சம்பவமா எனக்கு தெரியாது. நீங்களும் அதுல சில நேரம் சோசியல் மீடியாவில் படிச்சிருக்கீங்க. ஒரு டீச்சர் பிள்ளைகள் எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, கிளாஸ் நீங்கெல்லாம் எதிர்காலத்தில் என்னவாக வரப்போறீங்க? எதிர்காலத்தில் டாக்டராக வரப்போறேன், என்ஜினியராக வரப்போறேன், ஆபீஸாக வரப்போறேன் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளை சொல்லிக் கொண்டு வரும். ஒரு பிள்ளை சொல்லிச்சு, நான் ஹேண்ட் போனாக வரப்போறேன். ஹேண்ட் போனாக வர்றது உசிர் இல்லாத ஒரு சாமான். அது என்ன காரணம்? ஹேண்ட் போனாக ஏன் வரணும்டா, எங்களோட உமாவும் வாப்பாவும் ஒரே ஹேண்ட் போனை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நான் ஹேண்ட் போனாக மாறினா என்ன எந்த நேரமும் பார்த்து கொண்டு இருப்பாங்க தானே. சம்பவம் வழிதான், நான் ஹேண்ட் போனாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு. சகோதரர்களே, தாய்மார்களே, மிகவும் அன்பாக கேட்கும், ஹேண்ட் போன் பாவிக்க வேணாம், நாங்களும் பாவிக்கிறோம். எங்கட பிள்ளைகளுடைய தேவைகள் என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நான் நிறைய பார்த்துக்கிறேன், இந்த 3 வீலர் எல்லாம் போவாங்க, லேடிஸ் போவாங்க, உள்ள அதுல பாட்டு இருந்து அவங்களோட பாட்டுல அவங்க ஹேண்ட் போனை பார்த்துட்டு போவாங்க. அந்த பிள்ளை என்னென்னமோ தட்டி தட்டி கேட்கும். அதை பத்தி எந்த கவலையுமே அந்த தாய் தகப்பனுக்கு இல்லை. அவங்களோட உலகமே வேறு, பிள்ளைகளோட உலகம் வேற, தாய் தகப்பன் உலகம் வேறு. 2 பேரோட உலகம் ஒன்றாக மாறும். அல்லாவிட்டால் அந்த பிள்ளையை பொறுத்தவரை அக்கறை ஒன்று வர போறதில்லை தாயிலையும் தகப்பன்ல. பாருங்க அந்த சம்பவம், நான் ஹேண்ட் போனாக மாற போறேன் எதிர்காலத்துல, அப்பதான் என்னுடைய தாய் தகப்பனும் என்னை பார்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு தேவை அரவணை, அன்பு, பாசம். அடிக்கடி கேட்போம், என்ன சாப்பிட்டீங்க, என்ன குடிச்சீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படும், சுகம் இல்லையா, மருந்து எடுத்து தரணுமா. இந்த கொழும்பு வாழ்க்கையை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் வீடு வாசல்கள் நெருக்கமாக இருக்கும், பிள்ளைகளுக்கு விளையாடி கொள்வதற்கு கஷ்டமான இடங்கள் இருக்கும். அப்ப அந்த பிள்ளைகளை கொஞ்சம் செலவு தான், அது செலவுன்னு நாங்க பார்க்க கூடாது. கொஞ்சம் இடைக்கடை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வகையில உறவினர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம். ஏதாவது ஒரு மைதானங்களுக்கு நாங்கள் கொண்டு போறது, ஒரு பூங்காவனங்களுக்கு கொண்டு போறது, ஒரு கடற்கரை ஓரங்களுக்கு நாங்கள் கொண்டு போறது. இப்படியான ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கினா அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுறோம். பாருங்க, எங்கட வாப்பா எங்கட உமா இவ்வளவு பிஸியான ஆட்கள், அப்படிதான் எங்களுக்கு டைம் ஒதுக்குறாங்களே, அல்லாவுடைய பெரிய கிருபை இல்லையா? அவங்க எவ்வளவு இரக்கமாக இருக்கிறாங்க, எங்களோட எவ்வளவு அக்கறையாக இருக்கிறாங்க என்ற அந்த உணர்வு அந்த பிள்ளைக்கு. ஏன்னா ஆக முக்கியமான ஒரு படம். அந்த பிள்ளைகளுக்காக நான் துவா பேசுறேன். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு துஆவை கேட்டுட்டார். யா அல்லாஹ், எங்களுடைய கணவனை பார்க்கின்ற பொழுது மனைவிக்கும், மனைவியை பார்க்கின்ற பொழுது கணவனுக்கும், எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயாக. கண் குளிர்ச்சி, பிள்ளைகளை பார்க்க நேரம் ஒரு சந்தோஷம் உண்டு, தாய்க்கு தாப்பனுக்கு வரும். கணவன் மனைவியை பார்க்க நேரம் ஒரு சந்தோஷம் உண்டு வரும், மனைவி கணவனை பார்க்க நேரம் சந்தோஷம், கண்ணு குளிர்ச்சி. அதை நாங்கள் எந்த அளவு தூரம் அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறோம் என்பது மிக முக்கியம். எனவே இது ஒரு சின்ன விஷயம் அல்ல, எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட கடத்துற நேரம், அவங்களுக்கு செலவழிக்கிற செலவழிப்பு போன்றவற்றை பார்க்கின்ற பொழுது அது எதிர்காலத்திலே ஒரு பெரிய முதலீடாக காணப்படுகிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அவர்களுடைய விஷயங்களாக நாங்கள் கவனம் எடுப்போம். நான் இந்த இடத்துல சொல்றதை நீங்க ஒன்றும் குறையாக நினைக்க மாட்டேங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பல பிள்ளைகளுடைய உடுப்பை நாங்கள் பார்க்குற நேரம், குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய உடுப்பை நாங்கள் பார்க்குற நேரம் மிச்சம் கவலைக்கிடமாக. நான் சொல்லல அது கருத்து முரண்பாடான விஷயம். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு முகத்தை மூடிக்கொண்டுதான் போகணும்னு நான் சொல்ல வரல. விருப்பமானவங்க மூடிக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால்
இறுக்கமாக அணிவது, மற்றவருடைய பார்வையை சுண்டி எடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது, இதெல்லாம் பெரிய ஒரு பாவம். அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உடுப்ப வாங்கி கொடுக்கிற நேரம் அந்த பிள்ளைகளுடைய விருப்பப்படியெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்காமல் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். இதுல ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது, உங்களோட அங்க அவயவங்களை நீங்க மற்றவங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடாது, அந்நிய ஆண்களோட நீங்க பழகிற நேரத்தில் இன்னென்ன வரையறைகளை நீங்க கவனிச்சு கொள்ளணும், சின்ன பிள்ளைகளாக இருந்தால் இன்னென்ன உணவு விஷயத்துல நீங்க உங்களுடைய விஷயங்களை பார்த்து உங்களோட நகங்களை சாயம் போடக்கூடாது, மற்றவர்களுக்கு அது கவர்ச்சியாக அமையும், உதட்டு சாயம் பூச வேண்டாம், கண் புருவ மயிர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதனை ஒழுங்குபடுத்த வேண்டாம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசு. தாய் தகப்பன் அதை படிச்சு கொடுக்கும். அவங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லைண்டா அஹதியாவுக்கு அனுப்புவோம், மதரசாவுக்கு அனுப்புவோம், எக்ஸ்ட்ரா இஸ்லாம் கிளாஸுகள் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அங்க நாங்க அனுப்பி வைப்போம். அல்லது நாங்க அதுக்குரிய ஏற்பாடு நாங்க வீட்டிலேயே செய்யும். சும்மா தானாக அவங்களுக்கு அந்த அறிவு வரப்போறல்ல, நாங்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு தேவையான அந்த தரிசுகளை நாங்க நடத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலைமையை நாங்கள் உருவாய்ப்போம். இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படும். அதே நேரம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாங்கள் சமத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்கிறது, இன்னொரு பிள்ளை இன்னொரு மாதிரி பார்க்கிறது, அப்படி இல்லை. எல்லாமே எங்களுக்கு அல்லாஹ்வால தரப்பட்ட நியமனம். அதனால ஆம்பளை பிள்ளைகளோட இறக்கம் கூட பொம்பளை பிள்ளைகளோட இறக்கம் இல்லை. சிலரை பொறுத்தவரையில் கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளையோட இறக்கம் கெட்டித்தனம் குறைஞ்ச பிள்ளையோட இறக்கம் குறவு. கொஞ்சம் பார்வைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு பிள்ளை இருக்கும், கொஞ்சம் அப்படி இல்லாத ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைக்கு பாகுபாடு காட்டுறது. அல்லது கொஞ்சம் பெரளியான பிள்ளைகளோட ஒரு மாதிரி, கொஞ்சம் பெரளி குறைஞ்ச பிள்ளைகளோட ஒரு மாதிரி, அப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாமே எங்கட பிள்ளை. அவங்க தவறு செய்யறதாக இருந்தால் அது நாங்க தான் அதுக்கு காரணம். எனவே பிள்ளைகள் ஒரு நாள் பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்டை கொடுக்கின்ற போது, ஒரு கிஃப்டை நாங்க கொடுக்கிற நேரம் கூட சமத்துவமா வருமா. நீங்க கடைக்கு போயிட்டு வாரீங்க, ஒரு 5 தொகையை நீங்க வாங்கிட்டு வாரீங்கன்னு சொன்னா ஒருவருக்கு ஒரு தொகைன்ற வகையில கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு தொகை, இன்னொரு ஆளுக்கு 2 தொகையை கொடுத்தாலும் கூட அந்த சின்ன மனசுல அது ஒரு கீழலை தான் உண்டு பண்ணும். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்க, முத்தம் கொடுப்பதில் கூட, கிஸ் பண்றதுல கூட நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது. ஒரு பிள்ளையோட தலையை தடாவிட்டு போவீங்க, இன்னொரு பிள்ளைய மூந்து கொண்டு போவீங்கன்னு அது கூட சரி வராது. அந்த பிள்ளைகள் அதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க நினைக்கலும் அது அவங்க கவனிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க உங்களோட சொத்துக்கள்ல கொடுக்கிற பங்குகள்ல கூட சமத்துவம் நீங்க காட்டுங்க. அவங்களை நீங்க விசிட் பண்ண போற நேரம் வருமா, நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பீங்க. இப்ப இந்த பிள்ளைகளை நீங்க பாக்குற நேரத்துல அந்த பிள்ளைகள் யோசிக்கும், எங்கட எல்லாரையும் சமனாகத்தான் எங்கட பாப்பா அம்மாவும் பாக்குறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்துல மாத்திரமல்ல, அவர்கள் பெரியவர்களாக மாறியதற்கு பின்னாலே அந்த ஒழுங்குகளை நாங்கள் கவனிச்சுக்கணும். நீதியாக நடந்து கொள்ளார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஅ்திலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே நேரம் அந்த பிள்ளைகளோட பேசுற நேரம் இரக்கமாக அன்பாக நாங்க பேசுவோம். கடினமான வார்த்தைகளை பாவிக்க கூடாது. வாடா போடான்னு ஒரு நாளுமே நாங்க பேசக்கூடாது. இப்ப அது எங்க சமூகத்துல கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருகிறது. மிகவும் மோசமான சொற்களால பிள்ளைகளை அழைக்கிறது. அப்ப இரக்கமான சொற்கள், சிலர் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வகையான சொற்களை வச்சு கொள்வாங்க. பிள்ளைன்னு பேசுவாங்க, தங்கம்னு பேசுவாங்க, அல்லது இப்படியான ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கின்றா அந்த பிள்ளைகள் அதை விரும்புவாங்க. தாய் தகப்பன் இரக்கத்தை கொடுத்துதான் இரக்கத்தை எடுக்கும். நல்ல வார்த்தைகளை சொல்லித்தான் நல்ல வார்த்தைகளை நாங்கள் எடுப்போம். இந்த விஷயங்களை பார்த்துக் கொள்ளணும். கடைசியா ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். நாங்கள் வாழுகின்ற காலம் மிகவும் மோசமான ஒரு காலம். நண்பர்கள் மோசமான நண்பர்கள், நண்பிகள் மோசமான நண்பிகள் இருக்கிறார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பான். எனவே நான் யாரோடு பழகுகின்றேனோ அவனுடைய பண்புகள் எல்லாம் என்னிடத்திலே வரக்கூடிய வாய்ப்பாக இருப்பதனால் இப்ப குடு பாவிக்கிறவங்க, மோசமாக ஹேண்ட் போன பாவிக்கிறவங்க, ரைட் பாவச்செயல்ல ஈடுபடுறவங்க எல்லாம் சமூகத்துல மலிஞ்சி கொண்டு போறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும், எங்கட பிள்ளைய நெடுங்கவுத்துல விட்டுறக்கூடாது. நாங்க பார்க்கணும் அந்த பிள்ளை எங்க போறாரு, யாரோட பழகிறார், யாரோட அடிக்கடி தொடர்பு கொள்றாருன்றத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மிச்சம் தூரம் போனதுக்கு பிறகு தலையில கையை வச்சு கொண்டு அழுவதுல அர்த்தம் உண்டு இல்ல. அந்த புள்ள பாஞ்சு போயிட்டுதான், அந்த புள்ள தற்கொலை செஞ்சு கொண்டுதான், அந்த புள்ள போதைக்கு அடிமையாகிட்டுதான்.
அப்படின்னு சொன்னதுல அர்த்தமில்ல போன பஸ் கையை காட்டு. அதுக்கு ஒரு கவலைப்பட வேண்டியது. ஆக முக்கியமான விஷயம், பிள்ளைகளை பொறுத்தவரையில அவங்களோட கையில ஹேண்ட் போன் கொடுக்காம இருக்கிற அளவுக்கு நல்லது. அவங்க தூங்குற அறைகளுக்குள்ள என்ன காரணம் கொண்டும் கம்ப்யூட்டர்களை லேப்டாப்புகளை நீங்க பாதிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. அவங்க எதை பாக்குறாங்க, யாரோட தொடர்பு கொள்றாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. குறிப்பாக போதை வஸ்து பாதிக்கக்கூடியவர்கள் மிக சூட்சுமமாக இந்த காலத்து இளைஞர்களை தங்களுடைய வலையிலே போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு தடவை அந்த ஐஸ்ல சின்னோரு பகுதியை பாவிச்சுட்டா போதும், அவன் கூட தேவையில்ல, 1 வருஷம் 1.5 வருஷம் போற நேரமே அவன் மையத்தாகிடுவான். அதுல சந்தேகமே கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு 10 மாசம் சுமக்கிறாள், 2 வருஷம் பால் கொடுக்கிறாள், அதனுடைய அசுத்தங்களை எல்லாம் அலைகிறாள். ஒரு கவளம் உணவை ஊற்றுறதுக்கு அந்த பிள்ளைக்கு காகத்தை காட்டுறாள், புறாவை காட்டுறாள். அதை காட்டித்தான் அந்த ஒரு கவளம் உணவை தீட்ட வேண்டி இருக்கிறது, உடுப்பு கழுவுறது, படிச்சு கொடுக்கறது, இப்படியெல்லாம் வளர்த்த அந்த பிள்ளை கடைசியில ஜெயிலுக்கு போகுது என்று சொன்னார். போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுது. அது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமாக இருக்கும் என்று நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக, எங்களுக்கு பிரயோசனமான பிள்ளைகளாக, நாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நியத்து வைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். நிறையவே அதுக்காக நாங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டி வரும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவை ஒரு பாக்கியமாக தருகிறான், பிள்ளை செல்வத்தை பாக்கியமாக தருகிறான், அதே போன்று எங்களுடைய சொத்து செல்வங்களை பாக்கியமாக தருகிறான். தரக்கூடிய பாக்கியங்கள் மேலான ஒரு பாக்கியம் தான் அது பிள்ளை செல்வம் தான். நாளை மறும நாள் அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகள் சம்பந்தமாக எங்களிடத்தை கட்டாயமாக விசாரிப்பான். இந்த உலகத்துல எப்படி போனாலும் மறுமையில அந்த விசாரணை கடுமையாக இருக்கும். அவர்கள் நாளையில போயிட்டு மாட்டி கொடுப்பாங்க எங்களை. நாங்க சின்ன பிள்ளையா இருந்த நேரம் எங்களுக்கு தேவையான கல்வியை தரல, ஒழுக்கத்தை தரல, இபாதத்துக்கெல்லாம் ஆர்வம் ஊட்டல்ல, எங்களை அப்படியே தானாக உருவாகிறதுக்கு இந்த தாய் தகப்பன் விட்டு போட்டாங்க அப்படின்னு தங்களுடைய தாய் தகப்பனை கூட பிள்ளைகள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகிறதுக்கு முன்னால நாங்க எல்லாரும் அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. நாங்கள் மௌத்தானத்துக்கு பின்னாலேயும் கூட எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக அவர்களை மாற்றி தருவாயாக. அவர்களை உருவாக்குவதிலே நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதுக்காக நேர காலத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வகையான உரிமைகளையும் கொடுத்து அவர்களை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன்